ஸ்ரீ அக்னி புராணம் 17ஆம் பகுதி. கயா திருத்தலத்தில் கர்மாக்கள் செய்தல். கயை க்ஷேத்திரத்தில் கர்மாக்கள். கயை யாத்திரையை சாஸ்திரம் அறிந்தவர்களின் உதவியோடு விதிமுறைப்படி செய்து முடிக்க வேண்டும். தம் வம்சத்தில் யாரேனும் ஒருவர் கயைக்கு வந்து ஸ்ரார்த்தம் செய்து தங்களை கரை சேர்க்க மாட்டார்களா என்று மூதாதையர்கள் காத்து கிடக்கின்றனர். முக்தி பெற 4 வழிகள். பகவானின் மகிமைகளை அறிவது, பித்ருக்களுக்கு கயையில் ஸ்ரார்த்தம் செய்வது, மாட்டுக்கொட்டிலில் உயிரை விடுவது, புனித தலத்தில் வசிப்பது. இங்கு என்றும் ஈமச் சடங்குகளை செய்யலாம். கயையை அடைந்து உத்தர மானசம் தன்னில் நீராடி அதன் கரையில் பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். பின்னர் தெற்கிலுள்ள தக்ஷிண மானசத்தில் நீராடி சூரியனை பிரார்த்தித்து அனுகிரகம் பெற வேண்டும். இங்கே முடி நீக்கும் இடம் முண்ட பிருஷ்டம் எனப்படும். அதற்கு வடக்கே கங்காளம் என்ற புனித தீர்த்தம் உள்ளது. உத்தர மானசத்திற்கு பிறகு நாகார்ஜுனா நதியில் நீராட வேண்டும். அடுத்து பால்கு நதியில் நீராடி ஸ்ரார்த்தம் முடித்து கதாதரரை தரிசிக்க வேண்டும். பின்னர் மதங்க தீர்த்தம், பிரம்மகூபம் ஆகியவற்றில் நீராடி கர்மாக்களை செய்ய வேண்டும். அடுத்து போதி விருட்ச தரிசனம். முதல் நாள் உத்தரமானதும், 2ஆம் நாள் தட்சிணமானதும், 3ஆம் நாள் பிரம்மசரஸ், 4வது நாள் பால்கு நதியில் நீராடி கர்மங்களை செய்ய வேண்டும். விசாலன் வரலாறு. விசாலன் என்ற மன்னனுக்கு புத்திர பேறு இன்மையால் அந்தணர்கள் அறிவுரை கேட்டு கயா கஷேத்திரம் அடைந்து கயசிரசு என்ற இடத்தில் பிண்டம் அளித்தான். அப்போது அவன் முன் வெண்மை, சிவப்பு, கருப்பு நிறங்களுடைய 3 உருவங்கள் தோன்றின. அந்த 3ம் அவனுடைய தந்தை, பாட்டன், முப்பாட்டன் என்றனர். அவை அந்த தலத்தில் கர்மாக்கள் செய்து அவர்களுக்காக பிண்டம் சமர்ப்பித்தால் அவர்கள் நரகம் விடுத்து சொர்க்கம் சேர்வர் என்றனர். அவ்வாறே அவன் செய்ய அவன் மனைவி கருவுற்று அநேக புத்திரர்கள் பிறந்தனர். தன் குடும்பத்தினரை சம்சார பந்தத்திலிருந்து விடுபடச் செய்ய விரும்புபவர் கயையில் தேவர்களுக்கு திருப்தியாக கர்மாக்களை செய்ய வேண்டும். 5ஆம் நாள் நீராடி ஜனார்த்தனனை பிரார்த்திக்கும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். வடவிருட்சத்தின் அடியில் வடேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். இவ்வாறே மகா நதியில் நீராடி காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். வைதரணி நதியில் நீராடி ஜனார்த்தனனை பிரார்த்தித்து தனக்காக பிண்டமிட்டு கொள்ள வேண்டும். சொர்க்க வாசம் பெற அது உதவும். மேலும் அங்கு பல தீர்த்தங்களும் பல தெய்வ வடிவங்களும் உள்ளன. அவற்றையெல்லாம் தரிசித்து கர்மாக்களை செய்து கயை திருத்தலத்தை வலம் வந்து அன்னதானம் அளித்தல் சிறப்புடையது. 17ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.